அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேஎல் டிப்ஸு 3 PM பாக்கியதாரா 4வது நம்பர் 26/5/2025. ஸோ டெய்லி சார்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரிவ்யூன்னா நேற்று பழசு ரிவ்யூ 1 PM ஷோவில் 513 அடித்தான். நான் 573 கொடுத்தேன் ஒரே ஆப்ஷனாக. அதில் ஒருத்தர் 53 போட்டு பாஸ் ஆகிட்டேன், வின் பண்ணிட்டேன்னு சொன்னார். இதில் டபுள்ஸ் தான் எதிர்பார்த்தேன், ஆனால் ஒரு யோசிச்சிருக்கணும். 99 33 கழிச்சா அப்படின்னு. ஆனால் அந்த 99 44 ஆடி இருக்குன்னு கொஞ்சம் விஷயம் இதை ஆடி இருக்கலாம். அது கொஞ்சம் மறந்துட்டேன். சரி, ஓகே. இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸ் என்னென்னு சொல்கிறேன். நேற்று வந்து கேஎல் டிப்ஸில் ரொம்ப மோசமான ஒரு ஆப்ஷனாக போச்சு. 048 பி போர்டு மட்டும் தெளிவாக பாஸ் ஆனிச்சு. ஸோ 4 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தேன், அதேமாரி பாஸ் ஆனிச்சு. அடுத்து வந்து 0 வந்து ஏ போர்டு போய் தான் நல்லா தான் இருக்கும். 04 கொண்டு வந்துருக்கலாம். ஏன்னா ஓகே, இன்றைக்கி நான் இது சொல்கிறேன். பிடிச்சிருந்தா இருந்து எடுத்து ஆடுங்க. இன்றைக்கி என்ன ஆப்ஷன்னா 1 1 3 1 அப்படின்லாம் யோசிப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3வது 1ங்கிறதும் 1க்கு பவருங்கிறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு புது ஆப்ஷனாக என்ன வருதுன்னா 144 அடிப்பாங்கண்ணா, அது உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். ஏ போர்டு 1 தான் இருந்தார். கரெக்டு தான். அந்த 144 எங்கே அடிச்சிருக்கான்? இப்படி பாருங்கள், இப்படி அடிச்சிருக்கான். சரி, இப்படி அடிச்சதுனால இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ புது ட்ராயிங் பண்ணோன்னா ரொம்ப புதுசாக இருக்கிற கெஸ்ஸிங் சொல்கிறேன். இந்த 61 என்ன பண்ணியிருக்கான் இங்கே பாருங்கள். இந்த ஏபி 61 11 மாற்றிருக்கான் ஏசியில். இப்போ ஏ வந்து பவராக இருக்குது. இப்போ 43 என்ன பண்ணியிருக்கான்? அப்படியே பாருங்கள், அதே ஏபி 43 சரி பிசி, அதே பிசியில் 48 அடிச்சிருக்கான். இப்போ இந்த இடத்துல ஏ போர்டு பவராக மாறிடுச்சு, இந்த இடத்துல பி போர்டு பவராக மாறிடுச்சு. 2 ஆப்ஷன் அடிக்கலாம். இப்போ அடுத்து 41 இருக்குல்ல, அதே ஏபி 41 இப்போ எப்படி ஆடுவான் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கேன். வருமான் அவங்க கொஞ்சம் பாருங்கள். ஏபி 61 அடுத்த நாள் ஒரு நாள் விட்டுட்டு அடிச்சிருக்கான். நான் 11 பிசியில் 43 ஒரு நாள் விட்டுட்டு என்ன அப்படின்னா 48 அடிச்சிருக்கான். இப்போ இதில் 6 வந்து பவரு. இப்போ 4 ஸ்ட்ரெயிட்டு 3 பவரு. இப்போ இந்த கான்செப்டில் ஆடும்போது இந்த 41 எப்படி ஆடுவோம்னா 1 96 இன்னும் 46. அதாவது இது வந்து பிசியில் 46 அல்லது இது ஆல் போர்டு 96. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சி போர்டில் அப்போ என்ன ஆடலாம்? 1 வைக்கலாம், 6 வைக்கலாம். அப்போ ஏ போர்டு என்ன ஆப்ஷன் இருக்குது? பி போர்டில் 9 ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் 9 வந்துட்டு என்ன பண்ணுறது? ஆனால் இதில் வந்து 4 4 5 அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தாலும் இன்னொரு ஆப்ஷன் ஒரு ஓரமாக இருந்தால் 504க்கு 504 ஏ போர்டுக்கு 504 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் ஏ போர்டில் தான் 5ங்கிற ஒரு ஆப்பாகவும் காட்டுறேன். இதோட ஆப்ஷன் பார்க்கும்போது எப்படி ஆடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2Dயில் நான் சொல்கிறேன். தெளிவாக சொல்லணும்னா 96 46 ஒரு முக்கியமான நம்பராக இருக்குமா அப்படின்னு பாருங்கள். அடுத்து 56 சப்போர்ட்டில் ஆடணும்னு நினச்சா 45 95 அவ்வளோதான். 3Dக்கான ஆப்ஷன் பார்க்கும்போது 1 அப்படிங்கிற 5 1 6 5 1 5 5 6 6 5 6 5 அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுறேன். சப்போஸ் 9 இருந்தால் 5 9 5 5 9 6. ஓகேங்களா? 2 4 6 நம்பர். இதுதான் என்னோடய கான்செப்டாக நான் காட்டுறேன்.
இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுத்து ஆடுங்க. இல்லை இது எனக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. எல்லா நாளும் சிறப்பாக அமையுமா பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த நாளில் உங்களுக்கு இது ப்ளஸ் பாயிண்டாக இருந்தால் எடுத்துங்க, இல்லை உங்களோட கெஸ்ஸிங் எப்போ இம்பார்ட்டனாகோ உங்களோட கெஸ்ஸிங்கே ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம டேயரோட கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டெய்லி சேட்டில் இவ்வளோ தான் நான் கணக்கு ஷார்ட்டாக எடுத்திருக்கேன். இந்த ஷார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து டியரோட கெஸ்ஸிங்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன எப்பயுமே சொல்கிறது தான், எனக்கு தெரிஞ்ச ட்ராக்லேருந்து எடுத்து சுருக்கி தாங்கிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த டியர் வேணுங்கிறதையும் பாருங்கள், வேணானா விட்டுருங்க. ஏன்னா டியரோட ஆட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப. ஸோ ஒரு நாளைக்கு சுமாராக போகும், ரொம்ப டஃப்பாகவும் காட்டும். 2D 72 75 70 25 20. 3D 725 720 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு 1 PM ஷோவில் காட்டுறேன். 6 PM ஷோவில் 2D AB 0904 39 34, AC 0804 38 34, BC 98 94 48 44. 3Dன்னு பார்த்தோம்னா சைபர் 98 398, சைபர் 44 344, சைபர் 94 394, 348 சைபர் 48 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் 6 PM ஷோவில் வருமானு காட்டியிருக்கேன். அடுத்து 8 PM ஷோவில் பார்த்தீங்கன்னா 2D 56 51 53 66 61, 3D 516 513 616 613 அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பிடிச்சா எடுத்தாடுங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம். மற்றும் நாளை ஒரு சிறப்பான விஷயம் இருக்கும். நன்றி, வணக்கம்.